ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மான்பூர் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் திருட்டு ரோடு. நைட்டில் இதில் இந்த ரோட்டுக்காக இந்த ஒரு 30 கிலோமீட்டருக்காகவே இதில் யாரும் வண்டி ஓட்ட மாட்டாங்க. அதுவும் நம்ம ரோடெலாம் சொல்லவே வேணாம். ஏன்னா நம்ம தார்பாயும் போடல, தார்பாய் போட்டாலும் திருடிடுவாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுது. அதான் இல்லைண்ணா சொல்கிறேன், தார்பாய் போட்டிருந்தாலே லோடில் தார்பாய் போட்டிருந்தாலே தார்பாய் கிழிச்சு திருடிடுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம முன்ன பின்ன போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தார்பாயை திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நம்ம இதில் மேலே ஒரு டயரு ஒன்று வச்சுருக்கோம். அதான் முன்ன பின்ன அப்படியே கலந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வண்டிலையும் சேர்ந்து மட்டன் எடுத்து சமைச்சிருக்கோம். அதில் முன்னாடி போகிற 14 வீலில் குழம்பு வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் வந்து சாப்பாடு. டோல்கேட் போயிட்டு இந்த ரோடு பாஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு சாப்பிடணும். தார்பாய் இந்த மாதிரி லோடு இதை திருடுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட்டில் இப்போ இவ்வளோ பிடிச்சி வேகமாக போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான்பூர் காடு இறங்குறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டு வண்டிலாம் நிறுத்துவாங்க. அந்த ஹோட்டலில் தான் நிப்பாட்டி இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். 3 வண்டி நிற்கிது பாருங்க லைனாக. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீடு பக்கமாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வேறு வண்டிக்கு டியூட்டிக்கு வந்தாச்சு. வேறு வண்டி டியூட்டிக்கெலாம் வரல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நம்ம வேறு வண்டிக்கு டியூட்டிக்கெலாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அண்ணன் சொல்லியிருப்பான்ல, தெரிஞ்ச அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வண்டி தான் இது. சரி கொஞ்சம் அப்படியே ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அண்ணன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வண்டிலையும் இன்றைக்கும் மட்டன் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வண்டியில் இருக்கானா வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. அதை வந்து இந்த வண்டியில் இருக்கானா நான் பார்க்கணும் எப்படின்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வண்டிக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து நம்ம இந்த வண்டியை ஓட்டிகிட்டு வரோம். நம்ம வண்டி அங்கே பின்னாடி வந்துட்டுருக்கு. நம்மளை சைடு எடுத்தாங்கன்னா நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியை. இது 14 வீல் BS4. நேற்று வந்து நம்ம வண்டியில் இந்த பூண்டை வந்து இந்த வண்டிக்கு கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பூண்டுக்கு எடுக்காமல் போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வண்டியில் சமைக்கிறாங்க. இப்போ பூண்டு எடுக்காமல் போயிட்டாங்க. இப்போ பூண்டு வாங்குறதுக்கு நம்ம வண்டி வருது. வேற இல்லை, தெரியுதுங்களா? பூண்டு பச்சை மிளகா கொடுக்கணும். வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம டியூட்டியில் இருக்கும்போது நம்ம வண்டி இந்த மாதிரி போகிறத பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன்.
ஏன்னா முன்னாடி மட்டுமே தான் முன்னாடி சைடில் மட்டுமே தான் நம்ம வண்டி வந்து அதை ரன்னிங்கில் பார்க்க முடியும். நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போதோ இல்லை உட்காந்துட்டு இருக்கும்போதோ, இப்படி அடுத்த வண்டியில் போகும்போது தான் நம்ம வண்டியை ரன்னிங்கில் பார்க்க முடியும். உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை பாருங்க, தலை கீழே கவுத்து வச்சிருக்காங்க. எப்படி தான் இப்படி கவுத்தாங்க? இந்த ஜூஸ் லோடு ஃப்ரெண்ட்ஸ், தலை கீழே கவுத்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை. எப்படி கவுந்துருக்கும்? அது சென்டர் கூட்டில் வந்து கவுந்துருக்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம சோலாப்பூர்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைட் எடுத்து வந்தால் ஜல்கி, பொஸ்பேட், அந்த வழியாக நம்ம சிக்பல்லாப்பூர் போயிருக்கலாம். நம்ம இந்த வழியில் இப்போ வந்து நம்ம அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சோலாப்பூர்லேருந்து ஹைதராபாத் ரோட்டில் லெஃப்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்து குல்பர்கா, அப்படியே ரைச்சூர், அந்த வழியாக போய் சிக்பல்லாப்பூர் போவோமா. இதில் போனால் வந்து செலவு கம்மி, அந்த வழியில் வந்தால் செலவு கொஞ்சம் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியில் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைமு, நமக்கு வழியெலாம் தெரியாது. முன்னாடி நம்ம இன்னும் 14 போயிட்டுருக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா திருட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன திருட்டுனா, தார்பாய் கிழிச்சு லோடு எடுக்கிறது. தார்பாய் இப்போ ஒரு சில இப்போ நம்மளே தார்பாய் போடாமல் தான் வந்துட்டுருக்கோம். டைல்ஸ் லோடு அந்த மாதிரி, இப்போ சென்னைக்கு, குஜராத்லேருந்து சென்னைக்கு டைல்ஸ் லோடு எடுத்துகிட்டு தார்பாய் போடாமல் தானே வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது மாதிரி வண்டியெல்லாம் தார்பாய் திருட்டு, லோடு திருட்டுமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோமீட்டர் அண்ணன் முன்னாடினா அடுத்த 1 கிலோமீட்டர் நம்ம முன்னாடி அப்படியே மாறி மாறி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போனால் தான் நம்ம லோடு திருட்டில் இருந்தோம், தார்பாய் திருட்டில் இருந்தும் தப்பிக்கலாம். அது இல்லாமல் இதில் சிங்கிள் அதாவது ஒரு வண்டியாக மட்டும் வருதுன்னா இந்த வழியில் வந்து நைட்டில் ஓட்ட மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிப்பாட்டிப்பாங்களாம். நம்ம இப்போ ஜோடி வண்டி இருக்கிறதால தான் முன்ன பின்ன அப்படி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தார்பாய் கேபிளில் தான் வச்சுருந்தோம். இப்போ இந்த ரோட்டில் போகிறோம் அப்படின்ட்டு தார்பாய் என்ன பண்ணோம், அப்படியே சிங்கிளாக ஃபுல்லாக போட கிடையாது, சிங்கிளாக வந்து தார்பாயை உடச்சி விட்டு கயிறு போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வண்டியுமே அப்படி தான் போட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே முன்ன பின்ன போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் இந்த குல்பர்கா, ரைச்சூர் இந்த வழியில் புதுசாக வர்றவங்க யார் வந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் திருட்டு. எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்டில் வந்து வண்டிங்க வர்றதே கிடையாது. இப்போ நம்ம வரோம், வண்டிங்க அதிகமாகலாம் பாசிங்கே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 வண்டி போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்து ஒரு சிமெண்ட் வண்டி, பல்கர், அந்த வண்டி வந்து இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கோம், பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடி போனோம். நம்ம டிரைவிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஜாலியாக போகிறாங்க, ஜாலியாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். லோடு ஏற்றி விடுறவங்க லோடை ஏற்றி விட்டுருவாங்க. பார்ட்டி லோடை வாங்கிட்டாங்கன்னா ஏற்றி விடுற பார்ட்டி ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம அந்த லோடை கொண்டு வந்து அன்லோடிங் பாயிண்டில் சேர்க்கறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. போலீஸ், ஆர்டிஓ, திருட்டு,
எல்லாம் கடந்து தான் கொண்டு வந்து ஒரு லோடை நம்ம வந்து அன்லோடிங் பாயிண்டில் வந்து சேர்க்குறோம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே டிரைவிங் ஃபீல்டு, அதுவும் லைன் வண்டி டிரைவிங் ஃபீல்டுனா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மூட்டையே மிஸ் ஆகிடுச்சு, திருடிட்டாங்க, எடுத்துட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி வாடகையில் பார்ட்டி கட் பண்ணுருவாங்க. அது ஓனருக்கும் லாஸு, டிரைவர் ஆகிய நமக்கும் லாஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மந்திராலயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா கோவில் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரைட் எடுத்து வந்தோம். இதில் அது அங்கே ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா, அது உள்ளே போனால் ஸ்ரீ ராகவேந்திரா டெம்பிள், ஃபேமஸான டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலேருந்துமே இங்கே நிறைய பேர் வராங்க. இந்த ராகவேந்திரா கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்துமே நிறைய பேர் வராங்க. எல்லா ஊர் ஃபாரின்ஸில் இருந்து கூட வராங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு வண்டியே இங்கே ஒரு கார் ஒன்று பார்த்தோம், TN 42, ஃபேமஸான கோவிலாம் இது. ஆனால் நமக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. இங்கே சாப்பிட்றதுக்காக நிறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். கோவில் ஆர்ச்சி இது வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிப்பலாப்பூர் மண்டிக்கு வந்தாச்சு. நம்ம 3 வண்டியுமே இதோ அந்த 14 வீல் அங்கே இருக்கா நம்ம வண்டி, இது நம்ம கூட அந்த 14 வீல் 3 வண்டி போய் நிற்கிறோம் பாருங்க. நம்ம நைட்டே வந்துட்டோம். நைட் எத்தனை ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். அந்த அப்படியே சாப்பிட்டு படுத்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இது எல்லாமே விதைக்கிழங்கு தான். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக விதைக்கிழங்கு. அங்கே நிற்கிற வண்டி ஃபுல்லாமே விதைக்கிழங்கு தான். எத்தனை வண்டி நிற்க பாருங்க. இது இந்த பக்கம், இன்னும் அந்த சைடு இந்த இதுக்கு அந்த பக்கம்லாம் நிறைய வண்டி நிற்கிது. இதோ அங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, சஸ்மிதான்னு சொல்லிட்டு டயர் ஒன்று மேலே வச்சுருக்காங்க பாருங்க. அந்த வண்டி வந்து நம்ம கூட தான் ஆஃபீஸில் நின்றுச்சு. அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை லோடுக்கு போனாங்க, நம்ம திங்கக்கிழமை லோடுக்கு போனோம். நமக்கு முன்னாடி நாள் அவங்க லோடுக்கு போனாங்க, ஏற்றிட்டு வந்து நிற்கிறாங்க. டயர்லாம் லூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு மூட்டை கூட இறக்கலையாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்க இங்கே. ஆனால் இவங்க இந்த லோடுக்கு சொல்லி வண்டி எடுத்ததே 2 நாளில் இறக்கிடுவாங்கன்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா ஆஃபீஸில் தான் பேசணும். எத்தனை நாள் ஆகுது என்னன்னு தெரியலை. இங்கே ஒரு வண்டி பாருங்க, RVR. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டாங்க, நேற்றே இறக்கிட்டாங்களாம். வாடகைக்காக வெயிட் பண்ணுறாங்க. லோடு இறக்கவே 2 நாள், இப்போ வாடகைக்கு 1 நாள், 3 நாள். காத்தடிக்குது. நம்ம இங்கே வந்து என்ன நினச்சோன்னா, சரி எல்லா மார்க்கெட்டுமே காலையில் ஸ்டார்ட் ஆகிடும், 3 மணி 4 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் கடைக்காரங்க கூட இங்கே வர கிடையாது. அதை இப்போ நம்ம லோடு ஏற்றிட்டு வந்துருக்கலாம், அந்த கடைக்காரங்க கூட வந்து நம்மளை கூப்பிட கிடையாது. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:02 ஆகுது. இப்போ வரைக்கும் கடைக்காரங்க கூட வந்து நம்மளை கூப்பிடவே கிடையாது. ஒரு பாருங்க மார்க்கெட்டு, இதுதான் மார்க்கெட்டு. பக்கத்தில் அங்கே அந்த பக்கம் வந்து தக்காளி இருக்குது போல், அங்கே எப்படி இருக்குன்னான்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக வந்து உருளைக்கிழங்கு. ஒருத்தவங்க கூட ஒரு சில வண்டியில் மட்டும் 2 பேர் வந்து மூட்டை இறக்கி வைக்கிறாங்க. மற்றபடி இங்கே யாருமே இல்லை.
இது வந்து க்ரௌடாலாம் பிஸியாலாம் இருக்காது போல். விதைக்கிழங்கு வேணுன்றவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். மற்றபடி மற்ற மார்க்கெட் மாதிரி பிஸியாக இருக்கிறது, க்ரௌடு அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து நம்ம வண்டியை வந்து அன்லோடிங் பாயிண்டில் விட சொல்லிட்டாங்க. விட்டு இப்போ தான் கயர் லூஸ் பண்ணோம். இறக்கி வைக்கிறாங்க. எப்படின்னா அப்படியே டோரில் வந்து இது அந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்காங்கல்ல, அப்படியே 2 மூட்டை 4-5 மூட்டை அப்படி வந்து இறக்கி வச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இறக்கிறதா இருந்தால் இறக்குவாங்க போல். பாருங்க எத்தனை வண்டி நிற்கி தெரியுமா. இங்கெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைப்பு கிழங்கு வந்து முளைக்கிறதுக்கு வரும்ல, அது மாதிரி வந்ததெல்லாம் ஷோ பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்த உடனே தெரியணும் அப்படின்றதுக்காக. இந்த வருங்க வியாபாரிங்களாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. வருங்க கிழங்க பார்த்துட்ருக்காங்க. அதை உள்ளே உட்காந்து சேரில் உட்காந்து ரேட் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கொட்டி வச்சு தான் வந்து ரேட் பேசுவாங்க போல். அதை பார்த்து ரேட் பேசுவாங்க. எல்லா இடத்துலையுமே அப்படி தான். இந்தாங்க பாருங்க, நம்ம ஒன்றில் இறக்கி வைக்கிறாங்க. 4-5 மூட்டை இறக்கி வைப்பாங்க, அவ்வளோதான். எத்தனை நாள் இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. டீ குடிப்போம் போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதே சிக்பல்லாபுர் ஹோல்சேல் மண்டியில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து இன்னையோட 3வது நாள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து 3வது நாள் ஈவினிங் தான் நம்மளை இறக்கி விட்டாங்களே. பாருங்கள், நம்ம வண்டி இங்கே இறக்கி இங்கே நிற்கிது. வாடகை வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாடகை கொடுத்துட்டாங்க. நம்ம கூட வந்த 14 இன்றைக்கி தான் இறக்குனாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து முன்னாடியே இறக்கிட்டாங்க, மதியமே இறக்கிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை. கர்நாடகா ஃபுல்லாக மேக்ஸிமம் பெங்களூர் இங்கேயுமே மழை வர வழிலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாளே நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்மா வீடு இங்கே இருக்குது. நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். வந்து ஒரு 1 hour ஆகும். நம்ம நெக்ஸ்ட் லோடு எங்கே போகிறோம் என்னன்றது நமக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம இங்கேருந்து போயிட்டு இப்போ டீசல் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து தான் எங்கே போகிறோம் என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய், see you. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்திங்கன்னா புயல் மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை டைமில் வந்து சுவிட்ச் பாக்ஸ் அந்த மாதிரி கரண்ட்டு அந்த பொருள்லாம் வந்து ஈரக்கையோடு தொடுறதை தவிர்த்துருங்க. எந்த பொருளுமே ஒரு கேபிள் ஒயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து தொட்டுறாதீங்க அப்படி அசால்ட்டாக. அப்புறம் இடி மின்னல் அந்த டைமில் வந்து மரத்துக்கு கீழே டிரான்ஸ்ஃபார்மர் கீழே அந்த மாதிரி நிற்கிறது, அது மாதிரி அதெல்லாம் தவிர்த்துருங்க. மழை டைமில் சேஃபாக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் நமக்கு நம்ம தானே சொல்லணும். அதனால் வந்து நம்ம சொல்கிறோம், எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.